முக்கியமாக நாம் அடித்தள வடிவமைப்பை செய்யும் போது அதன் திறன், அதாவது மண்ணின் தாங்கும் திறன் மிகவும் குறைவாக இருக்கும் இடத்தில நாம் அந்த இடத்தில் கட்டிடம் அமைக்க வேண்டும். அதற்கான ஒரு வழி என்று சொல்வது தாங்கும் திறனை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள். தாங்கும் திறனை அதிகரிக்க பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. ஒரு முக்கியமான முறையாக நாம் செய்வது கம்பாக்ஷன் ஆகும். அதாவது இந்த அடித்தளம் அமைக்கப்படும் இடத்தில் மண்ணை கம்பாக்ட் செய்து அதற்கேற்ப நாம் தாங்கும் திறனை அதிகரித்து அதன் மீது சுமையிடுகிறோம். முக்கியமாகவும் எளிதாகவும் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மண்ணின் வலிமையை அதிகரிக்க சாயில் ஸ்ட்ரெங்தனிங் பயன்படுத்தி செய்யும் சாண்டு பைலிங் ஆகும். அதை வைத்துதான் அனைத்து முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. மேலும் எதிர்காலத்திற்கான திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன. இது ஒரு அடிப்படை ஆதாரம். இதன் மூலம்தான் அனைத்து செயல்பாடுகளும் வழிநடத்தப்படுகின்றன. இந்த தரவுகளை பயன்படுத்தி நாம் சரியான பாதையில் செல்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இது ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறது. இதன் மூலம் நாம் சரியான திசையில் பயணிக்கிறோம். இந்த தகவல்கள் இல்லாமல் எந்த ஒரு முன்னேற்றமும் சாத்தியமில்லை.